அனைவருக்கும் வணக்கம். இறையத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது ஆடி மாதம் 1 தேதி அன்று இவ்வாறு பூஜை செய்யுங்கள், அம்மனின் அருளை பெறுவீர்கள். ஆடி மாதம் வரும் புதன்கிழமை அன்று பிறக்கின்றது. அந்த ஆடி மாதம் 1 நாள் அன்று எல்லோரும் அம்மனை சிறப்பாக வழிபாடு செய்வார்கள். அது எல்லோருக்கும் தெரிந்ததே. அன்றைய தினம் உங்கள் குலசாமி, அதாவது யாருக்கெல்லாம் குலசாமி அம்மனாக இருக்கின்றார்களோ, காமாட்சி அம்மன், ஈஸ்வரி அம்மன், இன்னும் எல்லை அம்மன், பேச்சி அம்மன், இது மாதிரி நிறைய அம்மன் சிலருக்கு குலசாமியாக இருப்பார்கள். சிலருக்கு சிவன், பெருமாள் குலசாமியாக இருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அம்மன் பேச்சி அம்மன், இந்த மாரியம்மன், இந்த மாதிரி அம்மன் சாமிகள் எல்லாம், அதாவது பெண் சாமிகள் எல்லாம் குலசாமியாக இருக்கின்றார்களோ அவர்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு முதலில் பூஜை செய்யுங்கள். அதாவது குலசாமி உங்ககிட்ட இந்த மாரியம்மன் படம் இருந்தால் நல்லது, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் குலசாமி ஃபோட்டோவை, புகைப்படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு, இல்லை எங்ககிட்ட சிலை இருக்குது, எதுனாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மண் தான் வச்சுருக்கோம், புகைப்படம் இல்லை அப்படின்னா அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து வைத்து அதன் பின் நீங்கள் மாரியம்மன், உங்கள் வீட்டில் மாரியம்மன் புகைப்படம் இருந்தால் மாரியம்மனை எடுத்து பிரசித்தமாக அலங்காரம் செய்யுங்கள். சிறப்பாக தனியாக ஒன்றுமே இல்லை, வேப்பிலை மாலை கட்டி போடலாம். அல்லது மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஸ், இந்த மாதிரி என்ன பூக்கள் இருக்கோ அதனால் நீங்கள் மாலையாக அணிவிக்கலாம், அல்லது பூக்களை வைக்கலாம். முக்கியமாக வேப்பிலை மாலை எனக்கு கட்ட தெரியாதுன்னா ஒன்றுமே இல்லை, 2-3 வேப்பிலை கொப்பு எடுத்து அதையே கூட நீங்கள் சுவாமி படத்துக்கு வைக்கலாம். வைத்து விட்டு எப்பயும் போல் நம்ம குலசாமியும் சாமி கும்பிடணும்னா டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வாங்கி வைக்க வேண்டும். அதனுடன் ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சிறப்பான நெய்வேத்தியமாக நீங்கள் செய்யுங்கள். அது சர்க்கரை பொங்கலாக இருக்கட்டும். சர்க்கரை பொங்கல் தான் எப்போவுமே பெஸ்ட்டு அம்மன்களுக்கு, அம்மன் சாமி எல்லாருக்குமே. ஸோ சர்க்கரை பொங்கல், வெல்லம் கலந்த சர்க்கரை பொங்கல், நல்லா நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா அம்மனை நினைத்து நீங்கள் அந்த பொங்கலை செய்து நீங்கள் வைக்கலாம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்க பெண்களாக இருக்கும், அதனால் இதெல்லாம் இவ்வளோ விமர்சனம் பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட கேப்ப மாவு இருந்தால் அதில் சுடு தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த கேப்ப மாவை தண்ணியில், வெறும் தண்ணியில் கலந்துக்கிட்டு அந்த தண்ணீரை, கேப்ப மாவு கரைசலை அந்த சுடு தண்ணீரில் ஊற்றி ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் கொதிக்க வைத்திங்கன்னா கூழ் வந்துடும். அதுதான் கூழ். அந்த கூழில் நீங்கள் ஏற்கனவே சாதம் வடிச்சிருப்பீங்க. எப்போவுமே யூஸ்வலாக எல்லாருமே ஆடி மாதம் 1ஆம் தேதினா காலையில் சாமி கும்பிடுவது தான் சிறப்பு. எல்லோருமே காலையில் எழுந்தவுடன் வேலைக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக சாதம் வடித்து வச்சுருப்பீங்க, இல்லை குக்கரில் வச்சு ரெடியாக வச்சுருப்பீங்க. அந்த சாதத்தில் இருந்து ஒரு முதல் கரண்டியை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் சாமிக்குன்னு தனியாக. அந்த சாதத்தை இந்த கூழில் மேலாப்பில் கலக்கி விட்டுருங்க. சாதத்தை இந்த கூழில் கலந்து விட்டுருங்க. இதுதான் கூழ். இது உப்பு போட்டும் பண்ணலாம், உப்பு இல்லாமலேயும் போடலாம். உப்பு இல்லாமல் சாமிக்கு படைத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். சுவாமிக்கு படைப்பதனால் உப்பு சில பேர் போட மாட்டாங்க. இல்லை நாங்கள் உப்பு போட்டு படைக்கிற பழக்கம் இருக்குன்னா உப்பு போட்டு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ சிவன், நமக்கு பெருமாள் தான் குலசாமியாக இருக்காங்கன்னா அப்போ முதலில் அவங்களுக்கு தனியாக நீங்கள் ஏதோ உங்களுக்கு டெய்லி நம்ம கற்கண்டு வைக்கிறோம்னா அப்படி நெய்வேத்தியம் கற்கண்டு வச்சுக்கோங்க. இல்லை முந்திரி, சில பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்க அவங்க சாமிக்கு, குலசாமிக்கு தனியாக அந்த நெய்வேத்தியம் வைத்து வெத்தலை பாக்கு எல்லாம் வைத்து விட்டு அதன் பின் இந்த மாரியம்மன் புகைப்படம் இருந்தால் மாரியம்மனுக்கு விசேஷமாக வையுங்கள். எங்களுக்கு மாரியம்மன் படமே இல்லை, இப்போ தான் முத பார்க்குறோன்னா உங்களுக்கு வாங்க முடியும். லேமினேஷன் ஃபோட்டோ நம்ம நாட்டு மருந்து கடையில் 15 ரூபா 20 ரூபா தான் விற்கும். அந்த ஃபோட்டோ வாங்கிக்கோங்க, மாரியம்மன் ஃபோட்டோ. அப்படி இல்லை எங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருக்குன்னா பிரச்சனை இல்லை, அப்படி என்னால் அதுவும் வாங்க முடியலன்னா ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் அம்மன் இருப்பாங்க இல்லையா, சிவன், பார்வதி, அந்த பார்வதி அம்மனை நீங்கள் மாரியம்மனாக நினைத்து கும்பிடலாம். அல்லது மீனாட்சி அம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும் அவர்கள் மாரியம்மனின் ஒரு சொரூபம்தான். காமாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி, எந்த அம்மனாக இருந்தாலும் சரி. சில பேர் வீட்டில் லலிதாம்பிகை வச்சுருப்பாங்க, அவங்களும் அம்மன் தான். எல்லாருமே ஒரே அம்மன் தான்.
அதனால் நீங்கள் அம்மனை மனதார நினைத்து விட்டு இந்த நெய்வேத்தியத்தை மட்டும் படையுங்கள். வேப்பிலை மாரியம்மன் படம் வைத்திருந்தால் மட்டும் வேப்பிலையை சொருகி வையுங்கள். எங்கள் வீட்டில் மாரியம்மன் படம் இல்லை, மற்ற அம்மன்கள் இருக்காங்கன்னா எப்பயும் போல் பூக்களை வைத்துவிட்டு மாரியம்மனை நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த நெய்வேத்தியத்தை வைத்து மனதார பிரார்த்தித்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே எந்த பூஜை செய்தாலும் முதலில் பிள்ளையார் படம் இல்லை, சிலை இல்லை என்றால் மஞ்சள் பிள்ளையார் வைத்துக்கொள்ளுங்கள். மஞ்சள் அல்லது சந்தனத்தில் பிடி பிள்ளையார் வைக்கலாம். அந்த பிள்ளையாரை வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை ஃபோட்டோ இருக்குன்னா பிரச்சனை இல்லை. பிள்ளையார், அதன் பின் உங்கள் குலதெய்வம், அதன் பின் இந்த மாரியம்மனை கும்பிடுங்கள். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செல்வ செழிப்பு, நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எப்பொழுதுமே நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் குலசாமியை கும்பிட்டு அவங்களுக்கு ஒரு தாம்பூலம் வைத்துவிட்டு மற்ற கடவுள்களை கும்பிடுங்கள். அதை ஒரு பழக்கமாகவே வைத்து கொள்ளுங்கள். மறக்காமல் ₹1 நாணயத்தை வைத்து விடுங்கள் அந்த தாம்பூலத்திற்கு. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம் அமையும். நன்றி, வணக்கம். இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுடன் இதை பகிர்ந்தளியுங்கள். நன்றி, வணக்கம்.